நம்ம சும்மா இருக்கும்போது கூட சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சும்மா ஒரு சாக்லேட் லான்ச் பண்ணாங்க. அது என்ன சாக்லேட்னு உங்களுக்கே தெரியும். 5 ஸ்டார் சாக்லேட் தான். ஆனா இந்த 5 ஸ்டார் சாக்லேட்லயும் சும்மா ஒரே ஃபிளேவரை வாங்கி சாப்பிடாம நான் சொல்ற சாக்லேட்டை சும்மா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சும்மா வேற லெவல் இருக்கும். அப்படி நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கிற அந்த வித்தியாசமான ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் என்னதுன்னா 5 ஸ்டார் மோச்சா. இதை பாக்குறதுக்கு என்னமோ சாதாரண 5 ஸ்டார் சாக்லேட் மாதிரி தெரியும். ஆனா அந்த கவர்லயே பாத்தீங்கன்னா அதுல என்ன கலந்துருக்குன்னு சொல்லி அந்த கண்டென்ட் தெளிவா போட்டிருப்பாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, காஃபி தான். நார்மலான 5 ஸ்டார் சாப்பிடுறதுக்கு கேரமல் ஃபிளேவர்ல இருக்கும். ஆனா இந்த 5 ஸ்டார் சாப்பிடும் போது காஃபி ஃபிளேவர்ல இருக்கும். அதிகபட்சம் இந்த காஃபி ஃபிளேவருக்காகவே பெரியவங்க அதிகமா இதை வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா இந்த குழந்தைங்க மத்தியில இது அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆன சாக்லேட் கிடையாது. இதோட ரேட் எனக்கு சரியா தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற அந்த வித்தியாசமான 5 ஸ்டார் சாக்லேட் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டெய்ரி மில்க் சாக்லேட் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ளூ கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ என்னைக்குமே நம்ம 5 ஸ்டார் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு ஆளா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற அந்த வித்தியாசமான 5 ஸ்டார் பார்க்க போறோம். அது என்னதுன்னா 5 ஸ்டார் 3D சாக்லேட். இது நார்மலான 5 ஸ்டார் மாதிரி பட்டையான வடிவத்தில் இருக்காது. பாக்குறதுக்கே ஒரு 3D ஷேப்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்குள்ள குட்டி குட்டி சாக்லேட் பிஸ்கட்டையும் கூடவே மில்க் கிரீமையும் ஸ்டஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை மொத்தமா சேர்த்து சாப்பிடும்போது ஒரு மாதிரியா கிர்கா முர்காங்கிற டேஸ்ட்ல இருக்கும். இது நான் சாப்பிட்டது இல்ல. நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா இதோட ரேட் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.